மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய இல்லாநிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வது என்ன, விவரிங்க. வணக்கம். மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட், பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே பரிசாக கொடுத்திருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பட்ஜெட் தொடர்பா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுல இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து சொல்லிக்கொள்ள எந்த சாதனையும் செய்யாத பாஜக அரசு ஆட்சி காலத்தையும் முடித்து விடைபெறும் நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எடை போட்டு பார்க்க ஏதும் இல்லாத வெற்று அறிக்கையை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். குறிப்பாக பெட்ரோல், டீசல், சிலிண்டர் ஆகியவற்றின் விலை குறைப்பு இந்த பட்ஜெட்ல இருக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசீலிக்கும் பட்ஜெட்டாக இந்த இடைக்கால பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்கும் என்று நடுத்தர மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதையும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லவில்லை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த பொருளுக்கும் வரி குறைப்பும் இந்த பட்ஜெட்டில் சொல்லவில்லை. சலுகைகளும் ஏதுமில்லை. சாதாரண சாமானிய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான எந்த அறிவிப்பையும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசு குறிப்பிடவில்லை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இல்லா நிலை பட்ஜெட்டாகவே இருக்கிறது என்றும் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2019ஆம் ஆண்டு பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது புதிய இந்தியா பிறந்தது என்று சொன்னார்கள். ஆனால் 2024 வரை புதிய இந்தியா பிறக்கவே இல்லை. புதிய இந்தியா என்பது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு புதிய இந்தியா பிறக்கும் என்றும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போல நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதால் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து நிச்சயம் கேள்வி எழுப்புவார்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தியடிகள் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து தமிழக எம்பிக்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்றும் இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். மத்தியில் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக எந்த சாதனையையும் செய்யாமல் ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசினுடைய இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய இல்லாநிலை பட்ஜெட்டாக இருக்கிறது என்றும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.